Morning champion is Professor R. Surendran from Government College of Technology. I am Srijan as a technical champion. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா Grade 2 இந்த கேட்ட क्वेश्चन பார்க்க போறோம். இது ஸ்ட்ரென்த் ஸ்லோப் அண்ட் டிப்ரெஷன் டாபிக்ல இருந்து கேட்கப்பட்ட கேள்வி. என்ன கேட்டிருக்காங்க? A frame of two arms of equal length L is shown in the adjacent figure. The flexible rigidity of each arm of the frame is EI. The vertical deflection at the point of application had load P is. The vertical deflection at the point of application load வந்து A என்ற பாயிண்ட்ல தான் அப்ளை பண்றாங்க. அதுக்கு டிஃப்ளெக்ஷன் என்னன்னு கேக்குறாங்க. சோ நார்மலா பார்த்தோம் அப்படினா வந்து இது மட்டும் பாத்தீங்கன்னா PL/3A போட்டுடலாம். நமக்கு அங்க இது வர லோட் வந்து கேன்டிலிவர் ஆக்டா டிஃப்ளெக்ஷன் at A due to P நால மட்டும் வரது வந்து PL/3A. ஆனா அது இன்னொருத்தனோட B C யோட கனெக்ட் ஆயிருக்கா பெர்பெண்டிகுலரா. சோ அங்க என்ன ஆகும் அப்படினா சோ அந்த BC நால வந்து A என்ற பாயிண்ட் கொஞ்சம் நகரம்ல டிஃப்ளெக்ட் ஆகும் இல்லையா, அதுல ஆக்ட் ஆகுறதுனால BC நால இது வந்து டிஃப்ளெக்ஷன் at A only due to the P. சோ இந்த P ய வந்து இந்த BC க்கு மாத்தறோம்னா சோ என்ன ஆகும் அப்படினு பாத்தீங்கன்னா இருக்கு அப்படினா சோ இங்க வந்து ஒரு மொமெண்ட் வந்து கிரியேட் ஆகும். அந்த மொமெண்ட் ஈக்குவல் டு PL அப்படிங்கறத எடுத்துக்கலாம். சோ இதனால கொஞ்சம் டிஃப்ளெக்ஷன் ஏற்படும். சோ இவன் இப்படி கிளாக் வைஸ் அப்படினா வந்து இவனைய வந்து கிளாக் வைஸ் ஆகி போடுறோம். சோ M ஆக்ட் ஆகுது, இப்படிதான் ஆக்ட் ஆகும். சோ இதனால வர டிஃப்ளெக்ஷன் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதனால வர டிஃப்ளெக்ஷன் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இவனால வர ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். இந்த B நால வர ஸ்லோப் வந்து பாத்தீங்கன்னா theta at A due to P நால பாத்தீங்கன்னா ml/A. அந்த சாய்வான் இல்லையா, சாயும் போது அவன் இந்த எல்லோட வந்து இது பண்ணும்போது அந்த மூமெண்ட் வந்து is nothing but PL alpha P L square by A. So இந்த மூமெண்ட்னால வர ஸ்லோப் இது, அந்த மூமெண்ட்னால வர டிஃப்ளெக்ஷன் இது வந்து due to the மூமெண்ட்னால வர டிஃப்ளெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா மூமெண்ட்னால வர டிஃப்ளெக்ஷன் வந்து இது A, அது டெல்டா A சொல்லிருக்கோம். ஸோ மூமெண்ட்னால வர டிஃப்ளெக்ஷன் டெல்டா A டேஷ் வச்சுக்கோங்க. ஸோ பாத்தீங்கன்னா தீட்டா A dash into L alpha PL square by A into L போட்டோம்னா PL cube by EA. PL cube by E னா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா ஸோ லோட்னால வர டிஃப்ளெக்ஷன் பிளஸ் மூமெண்ட்னால வர டிஃப்ளெக்ஷன் தான் டோட்டல் டிஃப்ளெக்ஷன் at A. டோட்டல் டிஃப்ளெக்ஷன் at A அப்படின்னு சொல்றா. இது PL cube by 3A plus PL cube by A கூட்டணும் அப்படின்னா 4PL cube by 3A. இது ஒரு நார்மலான மெத்தட். எப்படி டிஃப்ளெக்ஷன் வந்து ரெண்டு இதுலையும் வந்து எப்படி மாறுது அப்படின்றத பார்த்துக்கலாம். ஸோ இதனால இந்த லோட்னால ஒரு டிஃப்ளெக்ஷனு, அந்த லோட் கிரியேட் பண்ணுற மூமெண்ட்னால ஒரு டிஃப்ளெக்ஷன். ஸோ இது வந்து லோட்னால வர டிஃப்ளெக்ஷன் வந்து PL cube by 3A, மூமெண்ட்னால வர டிஃப்ளெக்ஷன் வந்து PL cube by EA. ரெண்டுத்தையும் கூட்டினா 4PL cube by 3A. இதே வந்து கேஸ்டிங்டன் தியரம்ல போடலாம். இது கேஸ்டிங்டன் தியரம்ல எப்படி போடலாம்ன்றத பார்க்கலாம். சேம் ப்ராப்ளம் தான். நம்ம வந்து கேஸ்டிங்டன் தியரம் வந்து என்ன சொல்லுது அப்படின்றத வச்சு பார்க்கலாம். கேஸ்டிங்டன் தியரம் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிடலாம்னா dou U by dou P gives the deflection at that point. அப்படின்னா partial derivative of internal energy with respect to load gives the deflection. தான் கேஸ்டிங்டன் தியரம். கேஸ்டிங்டன் தியரம்னு சொன்னா partial derivative of the strain energy with respect to load gives the deflection அப்படின்றது சொல்லுது. ஸோ இது பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து இந்த இதனால வர டிஃப்ளெக்ஷன் பார்ப்போம். அது இன்டெக்ரல் ஆஃப் m ஸ்கொயர் dx by 2a. ஸோ ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் x என்ற பாயிண்ட்ல நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த ஃபார்முலா. ஸோ u. ஸோ இது வந்து
இது p into x, இது p லோடு வந்து p, இதோட வேரியபிள் வந்து px, px whole square dx by 2ei. அப்போ x மட்டும் தனியாக எடுத்தோம், d by 2ei தனியாக வச்சுக்கிட்டு x square dx இன்டகிரேட் பண்ணால் x cube by p square, x cube by 3 வரும். 0 to L சப்ஸ்டிட் பண்ணால் L cube by 6a. இதான் ஸ்ட்ரெயின் எனர்ஜி டியூ டு the பாயிண்ட் லோடு. ஸோ இந்த இடத்துல வராது. அதே போல் இங்கே கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த பிசி ஏபியில் கண்டுபிடிக்கும் போது ஸ்ட்ரெயின் எனர்ஜி எவ்வளோ கண்டுபிடிச்சோம். அதே பிசியில் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பிசியில் வந்து அதே தான் m ஸ்கொயர் dx by 2ea அப்படின்னா இங்கே m என்னன்னா இது ஃபுல்லாக வந்து சப்ஜெக்ட் டு கான்ஸ்டன்ட் பெண்டிங் மூமெண்ட். கான்ஸ்டன்ட் பெண்டிங் மூமெண்ட் வந்து pl, அப்போ dx மட்டும் இருக்கும் 2e. கான்ஸ்டன்ட் பெண்டிங் மூமெண்ட் அப்படின்றத வந்து நம்ம புரிஞ்சிக்கணும். இப்போ dx-ஐ இன்டகிரேட் பண்ணால் x வரும். x வந்து L0 அப்படின்னா p ஸ்கொயர் L ஸ்கொயர் L கியூப் பை 2ei. இது தெரிஞ்சுக்கலாம். இப்போ இதில் வந்து டிஃப்ளெக்ஷனை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து டிஃப்ளெக்ஷன் வந்து ரெண்டுத்தையும் கூட்டினா வந்து எனர்ஜி வந்து என்ன வரும்னா, ஸோ வந்து டோட்டல் ஸ்ட்ரெயின் எனர்ஜி ஈக்குவல் டு p ஸ்கொயர் L கியூப் பை e போட்டோன்னா இது 1/6, இது 1/2. அப்போ இது 6 மாற்றினா 3, அப்போ 4/6. 4/6னா 2/3 வரும். 2/3 p ஸ்கொயர் L கியூப் பை e. இது வந்து ஸ்ட்ரெயின் எனர்ஜி தான். இப்போ 2/3 பார்த்தோம்னா இந்த ஆன்சர் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது கிடையாது, p ஸ்கொயர் இருக்குது. ஸோ இதை பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன் பண்ணணும் லோட பொறுத்து, அப்போ தான் டிஃப்ளெக்ஷன் கிடைக்கும். ஸோ 2/3 அப்போ இங்கே 2p ஆகிடும் L கியூப் பை ei. 4p by 3 L கியூப் பை ei. ஸோ அதே ஆன்சர் தான் ஆப்ஷன் டி. இது வந்து கேஸ்டிங் தியரத்தை பொறுத்து நம்ம கண்டுபிடிக்கிறது. கேஸ்டிங் தியரத்தை பொறுத்து நம்ம கண்டுபிடிக்கிறது. அதுதான் இந்த ப்ராப்ளத்தோட சிறப்பு. ஸோ இன்றைக்கி என்ன கற்றுக்கணும்னா கேஸ்டிங் தியரம் மூலிமா எப்படி கண்டுபிடிக்கலாம், இல்லை நார்மலாக எப்படி கண்டுபிடிக்கலாம், ரெண்டு மெத்தட் பார்த்துக்கணும். இதே ப்ராப்ளம் தான், சூப்பரான ப்ராப்ளம். இந்த கான்செப்ட் மூலிமா வந்து ஒரு கொஸ்டினில் நம்ம கேட்கப்பட்ட ப்ராப்ளம் வந்து ஒரு கான்செப்டை கற்றுக்கலாம். ஸோ இது கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பியூட்டிஃபுல்லாக நம்மளை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து நம்மளை மேல் நோக்கி எடுத்து சொல்லணும். ஸோ இந்த கொஸ்டின் கற்றுக்க வாய்ப்பு இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு தேங்க்யூ சொல்லுவோம். தேங்க்யூ சாம்பியன்ஸ்.